ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். குடும்பம் சிதைந்து போகணும்னு பிசாசு நினைக்கிறார். தேவன் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்கு நிறைய ஆலோசனைகளை திருமறையில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஸோ வேதவசனத்தின் ஊடாக மாத்திரமில்லாமல் அனுபவ ரீதியாக குடும்பத்தில் எழுகிற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும்படி மூத்த தேவதாசரிடத்தில் நாம் கேள்வி கேட்டு பதிலை பெற்று வருகிறோம். அந்த விதத்தில் மற்றொரு முக்கியமான கேள்விக்கான பதிலை போதகர் ராஜன் எட்வர்ட் அவங்களிடத்தில் கேட்டு பெறப்போகிறோம். வாங்க கேட்போம். பாஸ்டர், போன நிகழ்ச்சியில் நான் நினைக்கிறேன் நீங்கள் மனைவிகளுக்கு ரொம்ப ஆதரவாக பேசிட்டீங்க. முழுசுமே நீங்கள் அப்படி கேள்வி கேட்டீங்க, அதனால தான் அப்படி ஸோ அதனால் அதை சரி கட்டுறதுக்கு எதுவாக கணவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில பிரச்சனைன்றதை விட மேஜராக ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுடைய குற்றச்சாட்டு அபவுட் தியர் வைஃப்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் மனைவி மதிக்கிறதே இல்லை பாஸ்டர், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா, கீழ்ப்படுதலே கிடையாது. இப்போ நீங்கள் போன நிகழ்ச்சியில் கணவன் மனைவியை நேசிக்கணும், அன்பு கூறணுன்றத பல்வேறு காரணங்களெல்லாம் அழகாக சொன்னீங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நேசிக்கிறது, இப்படி இருந்தால் எப்படி நேசிக்கிறது, மதிக்க மாட்டுறான்றா, ஒபே பண்ணுறதில்ல அப்படின்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்போது கணவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் உண்டாகும்படி நீங்கள் உங்களுடைய மனைவிகளுக்கு ஆலோசனை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வேதத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே எடுத்துக்கணும். ஆண்டுடைய பிள்ளைக, கர்த்தருடைய பிள்ளைகள், கொஞ்சம் நம்ம உலகத்தோட காரியத்தையும் இதில் இணைச்சி நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம வேதத்தோடைய அடிப்படையில் தான் எல்லாத்தையும் எடுக்கணும். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறாரு, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சபை கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படிதுன்னா அது ரொம்ப ஆச்சரியமானது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை மீறவே முடியாது, மீறவும் கூடாது. அது வார்த்தை தான், சொன்னது தான், மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படுதல் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு மனைவி கணவனுக்கு அவ்வளோ கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படின்னு வேத ஒழுங்கு உலகத்தில் நான் சொல்ல முடியாது. உலகத்தில் பல ஆலோசனை கொடுக்குறாங்க. உலகத்தில் பல நாம் எல்லாம் சரிசமமாக இருக்கிறோம், இதில் என்னத்தை அங்கே கீழ்ப்படி இங்கே கீழ் ரெண்டு மாதிரி மாற்றி அப்படி பல இருக்கா. பட் வேதத்தோட அடிப்படை தெளிவாக சபை கீழ்ப்படிவது போல கீழ்ப்படிய வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது மனைவியுடைய சுவாபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜென்ம சுவாபம், குடும்ப சுவாபம், சொசைட்டி நம்ம இருக்கவங்களுடைய சுவாபம். இந்த சுவாபம் சாதாரணமாகவே அவங்கள பாதிக்கும். அவளை கெட்டவங்க நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அவங்கள பாதிக்கும். தாயை பார்த்து பிள்ளை வளரும். அப்போ அந்த பிள்ளை வளர்ச்சியில் அந்த தாயோடைய அநேக குணங்க அந்த பிள்ளையை பாதிச்சிருக்கும். குடும்ப சுவாபம், குடும்பத்திலே அப்படி இருப்பாங்க. குடும்பத்திலே நிறைய அந்த குடும்பத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவன் கீழ்ப்படியவே மாட்டாங்க. பாரம்பரியமாக அந்த கணவன் கீழ்ப்படியாமையே இருப்பாங்க. அப்போ அது அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு சுவாபமாக மாறி, எதுக்கு இல்லை அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி இருக்கா? அதாவது ஒரே வழி ஜபந்தான். இதெல்லாம் ரத்தத்தில் ஊறி போன காரியங்க. ரத்தத்தில் ஊறினதை ரத்தம் தான் ஜெயிக்கணும். இயேசுவின் ரத்தம். ஆமாம்,
இந்த ரத்தத்தில் ஊறி போனது. அழகான வார்த்தை. ஆமாம், இயேசுவின் ரத்தத்தால் தான் அதை ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ஆண்டவருடைய ரத்தத்துடைய வல்லமை ஜெபிக்கும் பொழுது தான் அதுலேருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். Praise the Lord. அவங்களுக்கு முன்னால் எதையுமே சொல்லாமல் தனி அறையில் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜென்ம சுவாபம் இருக்குது, அடங்காத குணங்க, அதிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர் சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ஜெபிக்கணும். கட்டாயம் ஜெபிக்கணும். மனைவிகள் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும்ன்றதை கொஞ்சம் அதான் இன்னும் தெளிவுபடுத்துனீங்க. இதை முதல் கணவன் ஜெபிக்கணும். சொல்லிடும். ஜெபிக்கும் பொழுது தான் உங்களுக்கு இது மனைவிட்டு விடுதலை கிடைக்கும். மனைவிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு ஜென்ம சுவாபம். ஓகே, இது சுவாபம். அப்போ சுவாபம் எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு நம்ம மனசில் நம்ம செய்கிறது தவறுன்ற உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் சுவாபம் மாறும். இல்லாட்டி சுவாபம் மாறவே மாறாது. எல்லா நல்ல குணங்களும் இருக்கும், ஆனால் சுவாபம் வந்து மாறாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு மனுஷன், நல்லா ரொம்ப அருமையான ஒரு மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப பழக இனிமையான மனுஷன். ஒரு நாள் அவரோட கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு போய் சில பொருட்கள்லாம் வாங்கினோம். இங்கே இல்லை, வெளிநாட்டில் பொருட்கள்லாம் வாங்கினோம். வெளியே வரும்பொழுது எனக்கு ஒரு 4 சாக்லேட் கொடுத்தாரு. அப்போ நான் சாக்லேட் வாங்கலையே அப்படின்னேன். சும்மா அப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாரு. எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டேன். அப்படி வரும்போது கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு தள்ளிட்டு வந்தேன். அங்கே இந்த சாக்லேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, அப்படி மேலே மேலே வச்சுருப்பாங்க. அப்படி கையில் எடுத்துகிட்டு வந்தேன் சொன்னேன். நான் சொன்னேன், அப்படி எடுக்கக்கூடாது, எனக்கு அது வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம், அப்படி எடுக்கக்கூடாது அப்படி சொன்னேன். இதில் என்ன இருக்கு அப்படி சொன்னோம். அது வந்து அது ஒரு சின்ன காரியம் வந்தாலும் தப்பு தான், செய்யக்கூடாது அப்படின்னு. அது வந்து அவர் தவறாகவே நினைக்கல. அப்போ நம்ம சொல்லும் பொழுது அவர் ரொம்ப அது உணர்த்தப்பட்டார். முகெல்லாம் மாறிடுச்சு. அப்படி செய்யக்கூடாது, நாம் அப்படி செய்யக்கூடாது, நான் எத்தனையோ தடவை அப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்படி செய்யக்கூடாது, அது வந்து அவனோட இது, அது அவன் காசு போட்டு வாங்கியிருக்கான், நம்ம அது வந்து சும்மா. அப்போ இது ஒரு சுவாபம். அப்போ அந்த சுவாபத்தை அவங்க மனசில் உணரும் பொழுது, இல்லாட்டி யாராவது உணர்த்தும் பொழுது, இல்லாட்டி பிரசங்கத்து மூலம் உணரும் பொழுது, உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே, சுவாப குணம் மாறுவது ரொம்ப அவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. எத்தியோப்பியனுடைய தோலை சிவிங்கியுடைய புள்ளியை மாற்ற முடியாது. அது மாதிரி இந்த சுவாபம் மாற்ற முடியாத ஒரு காரியம். ஆனால் தேவனால் மாற்றக்கூட அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் மாற்றுற வரைக்கும் இவங்க தாங்க ரொம்ப கரெக்டாக செய்கிறோன்றதை நினச்சி அவங்களுடைய சொந்த சந்தோஷத்தை கெடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கலாம், குடும்பத்தை பரலோகமாகவும் மாற்றலாம், குடும்பத்தை நரகமாகவும் மாற்றலாம். அப்போ இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கலாம், கணவனோட சந்தோஷமாக, பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கலாம். அவங்களே அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தை கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். அப்போ அவங்களே அவங்க சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்கு அவங்க சுவாபங்களை பயன்படுத்தக்கூடாது. அப்போ அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுலேருந்து விடுதலை பெறணும். கணவன் மேல் மனைவிகளுக்கு மதிப்பு வராமல் போவதற்கான காரணம் என்ன? இதுதான் எனக்கு இந்த ஆளை மதிக்கவே எனக்கு தோணலை, அதை கீழ்ப்படியவே தோணலை அப்படின்னு சில சகோதரிகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கான மனைவி சைடு வேலிட் பாயிண்ட்ஸ் எது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இதை வந்து 2 பக்கமுமே நம்ம பார்க்க வேண்டியது. சில சமயத்தில் அவங்க கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு இவங்களோட செயல்கள் இருக்கும், கணவன் பக்கத்தில் செயல் இருக்கும். சில வேளையில் கீழ்ப்படியாத குணம் இருக்கும். ஓகே, சொல்லுவாங்கல்ல, கீழ்ப்படியாத குணம். இந்த பெரிய பையன் நல்ல பையங்க, இந்த 2ஆவது பையனுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். அந்த கீழ்ப்படிகிற குணம், அவனுக்குள்ள அந்த குணம் இருக்குது, அந்த கீழ்ப்படியாத குணம் இருக்குது. அப்போ கீழ்ப்படுதல் எங்கேருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வரும். அதனால் இவங்க இந்த கீழ்ப்படுகிற குணத்தை உருவாக்கிக்கணும் தங்களுக்குள்ள. ஒன்று சொல்கிறேன் பிரதர், அதாவது இவங்க வந்து அதை யோசிக்கணும். என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பத்தோடைய நன்மைக்காக. நல்லா கவனிங்க, நான் எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த சிந்தை மனசுக்குள்ளே வரும்பொழுது எதையுமே தியாகம் பண்ணலாம்.
நம்மளை தாழ்த்தலாம், கீழ்ப்படியலாம், நம்ம வந்து கணவனை மதிக்கலாம், கணவனை மதிக்கணும். கணவனை வந்து கணவனை மதிக்கணும். 4 பேர்த்துக்கு முன்னால் கணவன் வந்து இழிவாக பேசக்கூடாது. வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம், 4 பேர்த்துக்கு மேலே முன்னால் அவங்க ரொம்ப இறுதியம் காயப்பட்டுருவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே வந்து அதை காட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே காட்டும்போது அந்த வீடு என்ன ஆகும், பெரிய நரகமாக மாறிப்போம். அப்போ 4 பேர்த்துக்கு முன்னால் கணவனை மதிக்கணும். அன்பா இந்த காலங்க வர 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 அந்த வார்த்தையில் சொற்களில் இருக்கிற மரியாதை குறைஞ்சிட்டே வருது. அதை நாம் பெரிய தவறாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு விதத்தில் அது அன்பாகவும் இருக்குது. ஓகே. ஆனால் நம்ம பிப்ளிக்கலாக பார்க்கும் பொழுது அந்த மாதிரி வார்த்தையை பேசலை. பட் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை வார்த்தையில், செய்கையில், ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது உடனே அதை செய்கிறது பார்க்கும் பொழுது அந்த கணவனுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம், அன்பு, மரியாதை எல்லாமே வந்துடும். இதை செஞ்சு வைன்னு சொல்லும் பொழுது, அதை செஞ்சு வைக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் வரும். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் ஒன் டேயில் மாறுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது குடும்பத்தை கட்டி எழுப்பலாம். என்றைக்குமே ஒன்று யோசிக்கணும், நான் கணவன் மாத்திர குடும்பம் இல்லை, நமக்கு பின்னால் ஒரு சந்ததி இருக்குது. நம்ம எதை விதைக்கிறோமோ ஒரு நாள் அதை அறுக்க போகிறோம். அதனால் நம்ம இதை விதைச்சிட்டோன்னா ஒரு நாள் அந்த பிள்ளை வாழ்க்கையில் அந்த பிள்ளை அறுக்கும் பொழுது நம்ம கண்ணீர் வடிப்போம், அதை மாற்ற முடியாது. அதனால் இன்றைக்கி நம்ம நல்லது விதைச்சோன்னா பிற்காலத்து நம்ம பிள்ளைய நம்ம விதைச்சதை பல 1000 மடங்கு அந்த பிள்ளைய அறுக்கிறத பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதை அந்த குடும்பத்தை நடத்தும். ஒரு மனைவி வந்து கணவன் மேல் மரியாதை வைப்பதும், பயபக்தியாக நடந்து கொள்வதும், கீழ்ப்படுகிறதும், மதிக்கிறதும் அவங்களுடைய சந்ததிகளை சேர்த்து வைக்கிற சொத்து அப்படின்னு நினச்சிக்கலாம். பெரிய சொத்து, பெரிய சொத்து, பெரிய. இதை யாரும் பார்க்க வேண்டாம், யாருக்கு அது சாட்சியெல்லாம் வேண்டாம். ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு. டைம் வரும்போது நம்ம விதைச்சதை கட்டாயம் ஒரு நாள் பிள்ளைய அறுப்பாங்க. பிள்ளைங்க சேர்த்து வைக்கிற சொத்து என்ன, பிள்ளைகளுக்கு ஒரு காசு சேர்த்து வைக்கிற ஜாக்கிரதையாக இருக்கும், படிக்க வைக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கும், அது மாதிரி வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம ஒழுங்காக அதை விதைச்சோன்னா அந்த பிள்ளைங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். நேர்களே, மனைவிகள் கணவரை எப்படி மதிக்கணும், அவங்களுக்கு ஒபே பண்ணணும். ஒரு வேளை அது கடினமான சூழ்நிலை இருந்தால் கூட குடும்பத்தினுடைய நலனுக்காக நாம் தியாகம் செய்வது, விட்டு கொடுப்பது போதகர் நமக்கு விளங்க சொன்னாங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகள், நீங்கள் ஏற்கனவே கணவரை மதிக்கிறீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, கன்னியூ பண்ணுங்க, கணவரை சந்தோஷப்படுத்துங்க. அதுக்கு உரிய பலனை நீங்கள் அவங்களோட லைஃப்லையும் பார்ப்பீங்க, உங்களை அதிகமாக நேசிப்பாங்க. இருவரும் இணைந்து கணவன் மனைவியை நேசிப்பதும், மனைவி கணவனை மதித்து நடப்பதும் குடும்ப வாழ்க்கை சிறக்க நிச்சயம் உதவி செய்யும். மற்றொரு முக்கியமான கேள்வியை பொதுவிடத்தில் கேட்க போகிறோம் அடுத்த நிகழ்ச்சியில். மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் அந்த கேள்வி என்ன, கேள்விக்கான பதில் என்ன என்பதை நாம் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் Good News TV N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.